எல்லாம் பணம் மொழி பயணிகள் சும்மா 20,000 சென்னை வந்தால் முடிச்ச மணி என்று எங்கள் குருவாசன நமக்கு குணார் செய்கிறது நீ மனம் மொழி திசை மன்னோட எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் ஒருவரால் திருவள்ளால் தெரிந்து கொள்கின்றேன். இது நமது சமய மரபில் நம்முடைய பண்பாட்டு மரபிலும் இந்த உலகத்தில் தோன்றிய மனித இனங்கள் எல்லாத்திற்கும் ஒரு சில இன உலக மனித கூட்டம் ஒரு சில இனங்கள் தலைமை பகிர்ந்தத்தில் இறைவன் அவர்களுக்கு வேதங்களை அருளிவிடுகிறார். அப்படி தாங்கள் வேதம் உடையவர்கள் என்று சொல்வதற்கு இந்த மனித கூட்டத்தை சேர்ந்த பல இனங்கள் உரிமை பாராட்டும். அதுவும் இஸ்ரேல் நாட்டில் தோன்றிய அந்த யூத இனம் என்று சொல்லப்படக்கூடிய இனம் அரேபிய நாட்டில் சற்றே குறைய ஒரு 1200 வருடங்களுக்கு முன்பாக கடைசியாக தோன்றிய முகமது நபி அவர்களால் இஸ்லாம் இவர்களுக்கெல்லாம் முன்பாக வாழ்வதனை இங்கே தோன்றிய நமது இந்து மதம் என்று சொல்லக்கூடிய இந்த மதம் இந்த இனத்தை சார்ந்தவர் இவர்களுக்கு வேதம் என்ற ஒன்று இறைவன் வளர்ப்பது. அதனை அவர்கள் தொடர்ந்து போற்றி கொண்டாடுகிறார். பல்வேறு இனங்கள் இது போக பல்வேறு இனங்கள் அவ்வப்போது இது எங்களுடைய வேதம் என்று சொல்லி அதை காலங்காலத்தை அவர்கள் கொண்டு செல்ல முடியாமல் அவர்கள் விட்டு சென்ற வரலாறும் அவர்கள் வழிபாடெல்லாம் படிதமானவர்களாக போட்டார். அப்படி நம்ம இந்த சொந்த மண்ணில் நமக்கு தனியாக வேதம் என்று ஒன்று இல்லை என்று அந்த இந்து மதத்தை சேர்ந்த பெரியோர்களே சில நம்மை கேள்வியும் இருந்தது. இதனை மாற்ற இறைவன் மனம் கொண்டு தமிழ் சமுதாய சேர்ந்த இந்த பெரியவர்கள் ஒரு குழந்தை 3 வயது குழந்தை சீர்காழியில் தோன்றி நமது சைவ சமயத்திற்கு ஒரு பெரும் புண்ணிய வாய்ப்பை கொடுக்கும் விதமாக திருவுரைகளை அதன் துபாயிலிருந்து தேவார பாடல்களாக அருளை கொடுத்தார். அதை தமிழ் வேதம் என்று நாம் பெரியோர்கள் கொண்டாடினார். இன்றைக்கும் மனித இனம் எப்போதுமே ஒன்றோடு ஒன்று சட்டையடிப்பதற்குதான் யார் ஆதிக்கம் மிக்கவர்கள் என்று காட்டுவதற்கு தான் முயற்சி செய்தே வந்தது. ஒரு 200 வருடங்களுக்கு முன்பாக கடைசியாக ஐரோப்பிய கண்டத்தில் இங்கிலாந்து நாட்டிலிருந்து ஆங்கிலேயர்கள் வந்தார்கள், போர்த்துகீசியர்கள் வந்தார்கள், ஸ்பானியர்கள் வந்தார்கள், பிரெஞ்சுக்காரர்கள் வந்தார்கள். நாட்டின் படையெடுத்து நம்மை வணிகம் செய்ய வந்து ஆளுமை குறித்து நம்மை ஆண்டார்கள். அப்படி அவர்களை எதிர்கொள்வதற்கு நம் மன்னர்களிடையே ஒற்றுமைக்கார காரணத்தால் நாம் அவர்களுக்கு அழிந்துவிட்டுத்தான் வருது. இப்படி ஒவ்வொரு மனிதனை ஒருவரை ஒருவர் 1000 தூக்கி ஆளுமை செய்த அறிவால் ஆளுமை செய்கின்ற காரணமாக இந்த காலத்தில் அறிவியல் வளர்ந்திருக்கின்ற அந்த வளர்ச்சியின் உச்சம் என்பது இன்னொரு முறை இந்த உலகத்தில் போரில் சொன்னால் இந்த உலகம் இருக்காது என்கின்ற அளவில் ஆயுதங்கள் ஒவ்வொரு நாடும் மீட்டறிந்திருக்கிறது. அப்படியேதான் இந்த மண் அழிந்து போகக்கூடாது என்பதற்காகத்தான் அருளாளர்கள் இப்போதுமே இந்த உலகத்தை மனித இனத்தை உயிரினங்களை தொடர்ந்து கொண்டு செலுத்த வேண்டும் என்கின்ற ஒரு அருள் நோக்கி
மனித இனம் தவிர வேற எந்த உயிரினமும் இந்த மண்ணில் இருந்தால் இயற்கை அதை வாழ்க்கை சென்று கொண்டே இருக்கும். மனித இனம் மட்டும்தான் தனக்குள் போயிட்டு தான் அழிவதும் அல்லாமல் சார்ந்த இனங்கள் எல்லாவற்றையும் அழிக்கின்ற ஒரு ஆறுதலை திட்டு அதை கட்டுரை வேண்டும் நினைப்பீர்கள் போதும். ஓகே, கம்பனும் 12ஆம் நூற்றாண்டில் எழுதினான், யாரும் போர் புலிகளே நின்றால் போருனுக்கும் புகழ் உடுங்காது. ராமன் நமது மண்ணில் வட இந்தியாவுடைய அயோத்தியில் தோன்றி அவன் அந்த காட்டுப்பகுதியில் வந்த நாளெல்லாம் அவன் யாரும் போர் கொள்வதற்கு அவன் விரும்பவில்லை. ஆனால் இந்த மக்களின் தர்மத்தை யார் தொந்தரவு செய்கின்றார்களோ அவர்களை தடுப்பதற்கு ரிஷிகளால் பெரியோர்களால் வழிகாட்டப்பட்டு அவர்களை தடுத்திருக்கின்றனர். அவனாக சென்று அவர்களும் போர் செய்யும். அவன் ராவணன் மீது போரிடுவதற்கும் போரிடுவதற்கும் காரணம் தன் மனைவியை கவர்ந்து சென்றான் என்பதற்காக. ஒருவேளை நான் சொல்வது வந்து ராவணன் ஒரு மன்னனை போல நடந்து கொண்டு, அதாவது ஒரு மன்னன் ஒருவரை இன்னொரு மன்னனை போய் படையெடுத்து சொல்லும் போது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சொத்துக்களை கவர்வதற்கு தவறல்ல. திருவள்ளுவர் எழுதுவான், ஒரு நாட்டுடைய வருமானம் என்பது எதிர்நாட்டின் மீது படையெடுத்து சென்று அதை கவர்ந்து வரக்கூடிய அந்த வெற்றி பொருட்களும் அடங்கும் என்று எழுதுவான். அப்படி அவர் வெற்றி பொருளாக வரவேற்கக்கூடிய அந்த பட்டியலில் எதிர்நாட்டை சேர்ந்த பெண்களும் இருந்தார்கள், குழந்தைகள் இருந்தார்கள், அறிஞர்கள் இருந்தார்கள், வல்லுநர்கள். இஸ்லாமிய கடைசியாக நம் நாட்டின் மீது படையெடுத்து வந்த இஸ்லாமியர்கள் என்ன செய்வார்கள், அநேகமாகி ஏறு வளம் அவர்களுடைய வளம் எல்லாம் அந்த வளம் தான், இந்திய நாட்டிலிருந்து எடுத்து செல்லப்பட்ட அந்த வளம் தான் என்று பேசுவார்கள். இங்கிருந்து பெரிய மருத்துவ அறிஞர்களையும் ஒரு கட்டிடக்கலை வல்லுநர்களையும் ஓவியர்களையும் இப்படி கணிதவியல் அறிஞர்களையும் அவர்கள் கவர்ந்து செல்வார்கள். அவற்றோடு பெண்கள், குழந்தைகள், இவர்களெல்லாம் தவிர மக்கள் எல்லாரையும் வேதத்தை செய்து விட்டு இங்க இருக்கக்கூடிய கோவில்களை எல்லாம் எடுத்துக் கொண்டு அவர்கள் சென்றார்கள். நல்ல அப்படியே எடுத்துச் செல்லக்கூடிய அந்த பொருள்களில் பெண்களும் இடம்பெற்றிருந்தார்கள். நான் படிக்கக்கூடிய அடுத்தடுத்து நான் படிக்கக்கூடிய வரலாற்று பொக்கிஷமாக இந்த திருமுறைகள் இருக்கு. அதில் 12வது திருமுறையாக பட்டப்படக்கூடிய அந்த நாம் சேர்க்கிறாரின் திரு தொந்தரபுராணம் என்கிற அந்த நூலில் புகழ்ச்சோழன் நாயனார் என்கின்ற ஒரு நாயனார் சோழர்கள் மன்னர் எதிர்நாட்டின் மீது படையெடுத்து சென்று அந்த நாட்டை வெற்றி கொண்டபோது அந்த நாட்டிலிருந்து பெண்களையும் கவர்ந்தார் என்று வருகிறது. கொண்டு வந்த திரைப்பொருட்களில் பெண்களையும் கவர்ந்தார் என்று. அப்படி ஒருவேளை ராமனை வெற்றி கொண்டு அவன் சீதையை தூக்கி போயிருந்தால் இங்கே பேச்சுக்கே வரவில்லை. ஆனால் ராவணன் மாரிசனை மாயமாக செய்து சீதையின் கண்ணில் எதிரே செய்து ஏனோ அப்படி அந்த இலக்கியத்தில் ராமாயணத்தில் அதுதான் பதியப்பட்டிருக்கு. அப்படி ஒரு சூழல் இருந்ததுனால்தான் ராமனின் மீது படையெடுத்து செய்தார். அவரும் போர் கொள்வதற்கு விரும்பியதே இல்லை. அப்படி யாரும் போர் கொள்வதை நிறுத்தினால் போரிடும் புகழ் விடுதலா என்று கம்பராமாயணத்தில் கம்பர் பதித்து இந்த ஒரு பெரும் சிந்தனை ஒரு 1000 வருடங்களுக்கு முன்பாகவே மண்ணில் இருந்திருக்கிறது. இப்படி வளரக்கூடிய எதிர்கால சந்ததிகளுக்கு ஒரு அமைதியான ஒரு மனநிலை கொடுப்பதற்காக நம் பெரியவர்களுக்கு இந்த திருமுறை ஒரு 3 வயது குழந்தையின் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் அவருக்கு முன்பாக தாரைக்காலமையார் என்கின்ற ஒரு பெண் காரைக்காலை வணிகத்துவத்தில் தோன்றிய பெண், அந்த அம்மா தான் நாம் எழுதக்கூடிய திருமுறைகளுக்கான வடிவத்தை ஏற்படுத்தி சொல்லுவார்கள். பெண்கள் எல்லாம் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற ஒரு இலக்கணத்தையும் அவர்கள் செய்து காட்டி அவர்கள் செய்திருக்கின்றனர். வரலாறுலாம் படிக்கும். இந்த
இந்த வகுப்பு குருமராசன் அவர்களால் தர்மபுரமாதியம் உங்களுக்கெல்லாம் தர்மபுரமாதியம் என்கிற பெயர் தெரிந்திருக்கும். அது எப்படிப்பட்ட வரலாறு கொண்டது என்பதை நான் ஒரு சிறிய அறிமுக வகுப்பாக இதை நாம் எடுத்திருக்கோம். இந்த திருமுறையின் பெருமை என்ன என்பது நாம் தெரிந்து கொண்டு பிறகு அதனை எப்படி படிக்க வேண்டுமோ அந்த முறையை படித்து நம் வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அதை பயன்படுத்தினால் எல்லா விதமான வரக்கூடிய 3 விதமான துன்பங்களை சொல்வார்கள். அந்த 3 விதமான துன்பங்கள் ஆதி ஆத்மீகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம் என்று பெயர். ஆதி ஆத்மீகம் என்பது நாம் உயிர் முன்பு செய்த அந்த வினைகளுக்கு எதிராக வரக்கூடிய துன்பங்கள். ஆதி பௌதிகம் என்பது இந்த பிறப்பில் நாம் சந்திக்கக்கூடிய துன்பங்கள். ஆதி தெய்வீகம் என்பது நாம் ஒரு வினையை, ஒரு செயலை இது எப்படி நடக்கிறது என்பது என்றே தெரியாமல் நாம் திகைத்து போய் அனுபவிக்கக்கூடிய துன்பம். அதற்கு காரணமே கிடையாது. அது பௌதிகம் என்றால் நமக்கு தெரியும். இதனால்தான் அது முள் இருக்கிறது, அதெல்லாம் குற்றம் இருந்தது. அது நாம் தடுக்கக்கூடிய நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு புத்தி என்றால் அது ஆதி பௌதிகம். நமக்கு கவனக்குறையினால சில விஷயங்கள் எதனால் நடக்கின்றது என்பதற்கு காரணம் தான் நமக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய அந்த செயல்களுக்கு ஆதி தெய்வீகம். அதையும் விலகி செல்வதற்காக இந்த திருக்குறைகளை பெரியவர்கள் அருளியிருக்கிறார். அதை நான் சொல்லுகிறேன். இதை பயன்படுத்தி வாழ்க்கையை வெற்றி கண்டவர்கள் பலர் இருக்கின்றார்கள். உங்களுக்கு நான் இதை சொல்லக்கூடிய இந்த தர்மபுரம் ஆதீனம் என்கின்ற அந்த பெரும் நிறுவனம் கூட இது திருமுறையை தன் வீராக கொண்டது. ஒரு 600 வருடங்களுக்கு முன்பாக அவரது சிறுவில்லிபுத்தூர் என்கிற அந்த ஊரில் குருஞான சம்பந்தர், அந்த குழந்தைக்கு பெயர் ஞானசம்பந்தன் என்பது பெயர். குருஞான சம்பந்தன் என்ற பின்பு அவர் அழைக்கப்படுகிறார். அந்த குழந்தை சிறுவில்லிபுத்தூரில் பிறக்கிறது. தாய் தந்தையோடு மதுரை கோயிலுக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரரை உங்களுடைய தற்காப்புறம் ஒரு 600 வருடங்களுக்கு முன்பாக வருகின்றனர். அங்கே மீனாட்சி இந்த சன்னதிக்கு முன்பாக அன்றைக்கு ஒரு 50 வருடங்களுக்கு முன்பாக கூட அந்த குலத்தை குறித்து வழிபாடு செய்த வரலாறு. இப்பொழுதுதான் அதையெல்லாம் தடை செய்திருக்கிறார்கள். இந்து சமய அறநிலையத்துறை வந்து கோயில்களை சரியாக பராமரிக்கின்றோம் என்ற பெயரில் எல்லோரையும் உள்ளே தான் அவர்கள் தடுத்திருக்கிறார். அந்த கோயிலில் அந்த வழிபாடு மூழ்கி சிவபூசை செய்யக்கூடிய ஒரு காட்சி இந்த புலவர் இருந்தது. நான் வந்து சிவபூஜை எடுத்திருக்கேன். நீங்க எப்படி நான் என்ன செய்யணும், இந்த புலத்தில் மூழ்கி இந்த கோயில் கரையில் சிவபூஜை செய்யணும். இதுதான் அந்த காலத்தில் ஒவ்வொரு தலமாக போய் அதே போல அந்த மீனாட்சி அந்த குழந்தை குளித்து வந்து அந்த வரும்போது எல்லோரும் சிவபூஜை செய்யக்கூடிய காட்சியை பார்க்கும்போது அந்த குழந்தைக்கு அந்த பழைய ஜென்ம ஞாபகம் வந்து நான் சிவபூஜை செய்யக்கூடிய திருமணம் செய்யும் அப்பா அம்மா சரி கோயில சமாளிச்சு போவோம், வீட்டுக்கு போவோம் அப்படின்னு எனக்கு அப்பா அம்மா யாரும் தெரிஞ்சிருச்சு, நீங்க போட்டோங்க அவங்க அப்பா ஒரு பெரிய 2 சொற்கள் பெரிய கடிதாரியாக அவங்க எல்லாம் அந்த ஃப்ரீடத்தை கொடுத்துருக்காங்க, சுதந்திரத்தை குழந்தைக்கு சரி இந்த குழந்தையோட உறுதியை அந்த குழந்தை சுக்கரவர்த்தன் வந்து வேண்டு இதெல்லாம் இன்னைக்கும் நீங்க மற்ற கோயில்கள் போனீங்கன்னா புறம்புகள் தங்க தாமரை சேர்த்தாங்க. அந்த இடத்துல ஒரு மறுநாள் நான் ஸ்படிகமாக எடுப்பேன் அப்படின்னு சுவாமி கூட கனவு வந்து சொல்றேன். அதே போல போய் அந்த ஈசானிய மூளை குளத்தோட ஈசானிய மூளை அதுல வந்து மூங்கி கையில தங்க அது இன்றைக்கும் எங்க சன்னிதானம் வந்து 600 வருஷமா அந்த ஸ்படிகை
அப்போ அதை பூஜை பண்ணும்போது ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பதிகம், ஒவ்வொரு கோயில் சார்ந்த பதிகம் வச்சிருக்காங்க. திருஞான திருநாவுக்கரசர், சுந்தரர், இவங்க பாடு அந்த தேவார பாடல்கள் ஒவ்வொரு நாளை சொல்றாங்க. அப்படி அந்த குழந்தை அந்த லிங்கத்தை எடுத்து எப்படி பூஜை பண்றது அப்படின்னு சொன்னீங்க. நான் எனக்கு பூஜை பண்ண முறையிலேயே உனக்கு சொல்லுங்க. திருவாரூர்ல ஞானப்பிரகாசம் அவரை அப்படின்னு இவர்கிட்ட சொல்றது. அதே நேரத்துல ஞானப்பிரகாசத்தையும் நீ உன்னை தேடி ஒரு குழந்தை வருவான், அவனுக்கு நீ சொல்லி அவருடைய இவங்க அப்படியே போறாங்க. அவங்க திருவாரூர்ல தட்சாமூர்த்தி சன்னதி இருக்கு. அந்த சன்னதியில இன்னைக்கும் அங்க உள்ள ஒரு சிற்பம் இருக்கும். சொல்லி கொடுக்குறாங்க. அந்த சிற்பத்தை வச்சிருக்காங்க. அந்த சித்தீச்சரம் கோயிலுக்குள்ளே திருவாரூர் கோயிலுக்குள்ளே அந்த இடத்துல அந்த குழந்தை கோயிலுக்குள்ள குருநாதரை காத்துக்கிறாங்க. உபதேசம் அவங்க அங்கே அவருடைய வீட்டுக்கு மாடாத காலத்துல அந்த குருநாதர் வீட்டில் இருந்து படிக்கிற ஒரு குருல நீ தானே வந்து வாத்தியார குழந்தையும் ஒரு ஸ்கூலுக்கு போறது, வாத்தியார சம்பளம், குழந்தை ஃபீஸ் கொடுக்கணும். அன்னைக்கு அந்த வீட்டில் நம்ம குழந்தைய எந்த கல்வி படிக்கணுமோ குருநாதர் வீட்டில் வச்சுட்டு வந்துடுவோம். குழந்தை மேலாம் கருத்துக்கிறீங்க, நீங்க என்ன வேணாலும் படிக்கிறீங்க, அடிச்சு நெல்லியோ குடிச்சிருக்கோம். ஸ்கூல்ல கூட என்ன படிக்கணும் சொல்லியிருக்காங்க. அந்த காலகட்டமே கொஞ்சம் மாறிடுச்சு. எனக்கு சில ஆசிரியர்கள் வந்து நம்ம வேணும் ரொம்ப இருக்கிறாங்க அப்படின்னு தோணுது. எங்க ஐயா தந்தையார் சொல்லி வந்து உங்களுக்கு நீங்க வந்து கிண்டல் பண்றது நல்லா குண்டா இருக்கா சொன்னேன். அவங்க அந்த பேரண்ட்ஸ் மீட்டிங்ல வந்து பெற்றோராசிரியர் ஐயா வந்து கேட்பாங்க, என் குழந்தை வந்து குண்டா இருக்கா அப்படின்னு சொன்னா நான் சொல்லப்பட்டுள்ளது நீங்க எழுதிக்கிறீங்க அப்படின்னு கேட்காங்க. அது ஒரு காலகட்டம் வந்து இன்னைக்கு குழந்தைகளை நம்ம அடிக்கவே கொடுத்தோம். ஸ்கூல்ல வந்து குழந்தைகளை அடிக்கக்கூடாதுன்னு ஆசிரியர்களும் சரியா இருக்கிறாங்கன்னா அப்படி வந்து நாம விட்டுருவோம். நல்ல ஆசிரியர்கள் ஒரு காலத்துல இருந்தாங்க, நம்பி விட்டுட்டோம். அந்த காலத்துல ராஜாவோட மகனா இருந்தாலும் 7 வயசுல அவனுக்கு வந்து உபதேசம் பண்ணி கொண்டே குருநாதர் கேட்டு வந்துருவாங்க. எல்லாம் குருநாதர் தான் சொல்லி கொடுக்குறாங்க. எப்ப ஒரு 2 வருஷத்துக்குள்ள ரொம்ப காலமால 2 வருஷம் நம்முடைய தான் நடந்திருக்கு. ஒவ்வொரு செட்டிநாட்டில் இருக்கிற அன்னைக்கு வந்து இங்கிலாந்துல இருந்து இந்த நாட்டுடைய கல்வி முறையை பற்றி ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. நம்ம நிக்காலே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாட்டோட கல்வி முறையை உருவாக்குற நிக்காலே வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து பார்லிமெண்ட், அந்த பார்லிமெண்ட் கொடுத்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவில் அவர்களுடைய ஒழுக்கத்தை அவர்களுடைய கல்வி முறையை நம்மளால கை வைக்கவே முடியாது. அவர்கள் தன்னுடைய